சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தாய் திரு தமிழுக்கும் தொடர்ச்சியாக எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து வரும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வீடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சித்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை பார்த்திங்கன்னா 8 பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 பேர் அப்படின்னு சொல்லணும். சித்தர்களின் எண்ணிக்கைனா 18 பேர். சித்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 பேர். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான முக்கிய தினங்கள் அப்படின்ற தலைப்பிலேருந்து ஒரு 30 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, உலக எய்ட்ஸ் தினம். விடை டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம். விடை டிசம்பர் 1. கொஷின் நம்பர் 2, உலக மாசுபாடு தடுப்பு தினம். விடை டிசம்பர் 2. உலக மாசுபாடு தடுப்பு தினம். விடை டிசம்பர் 2. கொஷின் நம்பர் 3, சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். விடை டிசம்பர் 3. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். விடை டிசம்பர் 3. கொஷின் நம்பர் 4, இந்திய கடற்படை தினம். விடை டிசம்பர் 4. இந்திய கடற்படை தினம். விடை டிசம்பர் 4. கொஷின் நம்பர் 5, உலக மண் தினம். விடை டிசம்பர் 5. உலக மண் தினம். விடை டிசம்பர் 5. கொஷின் நம்பர் 6, படைவீரர் கொடி நாள். விடை டிசம்பர் 7. படைவீரர் கொடி நாள். விடை டிசம்பர் 7. கொஷின் நம்பர் 7, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். விடை டிசம்பர் 9. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். விடை டிசம்பர் 9. கொஷின் நம்பர் 8, மனித உரிமைகள் தினம். விடை பார்த்திங்கன்னா டிசம்பர் 10. இது பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசியில் பக்காவாக கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மனித உரிமைகள் தினம். விடை டிசம்பர் 10. கொஷின் நம்பர் 9, சர்வதேச சுகாதார பாதுகாப்பு தினம். விடை டிசம்பர் 11. சர்வதேச சுகாதார பாதுகாப்பு தினம். விடை டிசம்பர் 11. கொஷின் நம்பர் 10, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். விடை டிசம்பர் 14. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். விடை டிசம்பர் 14. கொஷின் நம்பர் 11, விஜய் திவாஸ் தினம். விடை டிசம்பர் 16. விஜய் திவாஸ் தினம். விடை டிசம்பர் 16. கொஷின் நம்பர் 12, சர்வதேச குடிபெயர்ந்தோர் தினம். விடை டிசம்பர் 18. சர்வதேச குடிபெயர்ந்தோர் தினம். விடை டிசம்பர் 18. கொஷின் நம்பர் 13, சர்வதேச மனித ஒற்றுமை தினம். விடை டிசம்பர் 20. சர்வதேச மனித ஒற்றுமை தினம். விடை டிசம்பர் 20. கொஷின் நம்பர் 14, தேசிய கணித தினம். விடை டிசம்பர் 22. தேசிய கணித தினம். விடை டிசம்பர் 22. கொஷின் நம்பர் 15, தேசிய விவசாயிகள் தினம். விடை டிசம்பர் 23. தேசிய விவசாயிகள் தினம். விடை டிசம்பர் 23. கொஷின் நம்பர் 16, நீண்ட இரவு நேரம் கொண்ட தினம். விடை டிசம்பர் 21. நீண்ட இரவு நேரம் கொண்ட தினம். விடை டிசம்பர் 21. கொஷின் நம்பர் 17.
இந்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய தினம். விடை டிசம்பர் 23. இந்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய தினம். விடை டிசம்பர் 23. கொஷின் நம்பர் 18. தேசிய நுகர்வோர் தினம். விடை டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் தினம். விடை டிசம்பர் 24. கொஷின் நம்பர் 19. தேசிய நல்லாட்சி தினம். விடை டிசம்பர் 25. தேசிய நல்லாட்சி தினம். விடை டிசம்பர் 25. கொஷின் நம்பர் 20. தேசிய சித்த மருத்துவ தினம். விடை டிசம்பர் 26. தேசிய சித்த மருத்துவ தினம். விடை டிசம்பர் 26. கொஷின் நம்பர் 21. சர்வதேச பயனாளிகள் விமான நாள். விடை டிசம்பர் 7. சர்வதேச பயனாளிகள் விமான நாள். விடை டிசம்பர் 7. கொஷின் நம்பர் 22. சர்வதேச மலை தினம். விடை டிசம்பர் 11. சர்வதேச மலை தினம். விடை டிசம்பர் 11. கொஷின் நம்பர் 23. சர்வதேச புலம்பெயர்வோர் நாள் மற்றும் அரேபிய மொழி நாள். விடை டிசம்பர் 18. சர்வதேச புலம்பெயர்வோர் நாள் மற்றும் அரேபிய மொழி நாள். விடை டிசம்பர் 18. கொஷின் நம்பர் 24. சுனாமி ஏற்பட்ட தினம். விடை டிசம்பர் 26. சுனாமி ஏற்பட்ட தினம். விடை டிசம்பர் 26. கொஷின் நம்பர் 25. சர்வதேச மனித உணர்வு ஆதரவு நாள். விடை டிசம்பர் 20. சர்வதேச மனித உணர்வு ஆதரவு நாள். விடை டிசம்பர் 20. கொஷின் நம்பர் 26. உலக எய்ட்ஸ் தினத்தை WHO என்ற நிறுவனம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? விடை 1988. உலக எய்ட்ஸ் தினத்தை WHO எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? விடை பார்த்திங்கன்னா 1988. கொஷின் நம்பர் 27. தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை 1984 டிசம்பர் 2. தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை 1984 டிசம்பர் 2. அடுத்து கொஷின் நம்பர் 28. சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஐநாவால் எந்த ஆண்டு முதல் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது? விடை 1948 டிசம்பர் 10. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இயரும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த நாளும் கேட்டிருக்காங்க. சரியா? இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ புக்கிலையும் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஐநாவால் எந்த ஆண்டு முதல் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது? விடை 1948 டிசம்பர் 10. கொஷின் நம்பர் 29. தேசிய விவசாயிகள் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை சௌத்ரி சரண் சிங். தேசிய விவசாயிகள் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடி வருகிறாங்க. கொஷின் நம்பர் 30 ஃபைனல் கொஷின் பார்க்க போகிறோம். தேசிய நல்லாட்சி தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை வாஜ்பாய். தேசிய நல்லாட்சி தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது? விடை பார்த்திங்கன்னா வாஜ்பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்முடைய சேனலை பார்த்துருந்த நீங்கள் பிடிச்சிருந்தா நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு ஃபைனல் கொஷின் இருக்குது. அந்த கொஷினுக்கு மறக்காமல் பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வீடியோவில் இதற்கான விடையும் பகிரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள். இந்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான நாள் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின் பார்த்திங்கன்னா, இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த வருஷம் தொடங்கினாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.